ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவி விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே வந்து நம்மளோட லன்ச் மெனு வந்து என்னங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ சின்ன கிழங்கா மீன் வந்து நல்லா கழுவிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் பூண்டு போடணும். இப்போ பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து நல்லா நம்ம கையை வச்சு மசிச்சுட்டு நம்ம வந்து வதக்கும்போது நல்லா சூப்பராகவே சீக்கிரமே வதங்கிடும். ரெண்டாவது வந்து நமக்கு அந்த தக்காளியோட ஜூஸோட டேஸ்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும், குழம்புல வந்து கிடைக்கும். நம்ம கட் பண்ணி போட்டு வதக்கும்போது அதோட ஜூஸ் எல்லாம் வந்து அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். இது மாதிரி சேர்த்து நம்ம வதக்கும்போது குழம்போட டேஸ்ட்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கும்போது அதோட பச்சை வாசனைலாம் நமக்கு போயிடும். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மீனுக்கு எந்தளவுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சு. அப்போ வந்து நம்ம மீனை வந்து ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். மீன் வந்து சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் வந்துட்டு மீன் வந்து உடையாமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை சேர்க்கும்போது அந்த மீன் உடையாமல் நமக்கு சூப்பராகவே கிடைக்கும். மீதி இதை என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இது எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு நமக்கு மீன் போட்டதும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு மூடி வச்சுக்கலாம். இது கருவேப்பிலை மல்லித்தலை லாஸ்ட்டாக தூவும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சிட்டாவே நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பராகவே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதத்துக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் வாங்கி ஒரு நாள் இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.